ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காரசீமை செய்முறை. 3 ஆனியன், 3 தக்காளி இது கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பட்டை லவங்கம். கடாய் ஹீட் ஆனவுடன் தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆனவுடன் பட்டை லவங்கம் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 தக்காளி கட் பண்ணது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொத்தமல்லி தூவி கொஞ்சம் வாட்டர் விட்டு இது கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கட்டும். ஒரு டம்ளர் தண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். இது தண்ணி கொதிக்கும் போது மசாலா இதில் முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். 2 முட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். பாயில் ஆன முட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு டம்ளர் தண்ணி இதில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். 180 கிராம் சேமியா பாக்கெட், 2 பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி இதில் போட்டுக்கிறோம். இது தண்ணி கொதிக்கும் போது சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாயில் பண்ண முட்டை இதில் மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு தம்க்கு விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசீமை தயார். சுட சுட சேவ் பண்ணாக்கா அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.